நாங்கள் தொடர்ந்து 4 வருஷமாக வந்து சப்ஜெக்ட் வைக்கல சொல்லினே இருக்கிறோம். அவங்க வந்து பொதுவாகவே 10 வார்டு அதிமுக உறுப்பினருடைய வார்டுகளை தொடர்ந்து புறக்கணித்து வராங்க. இன்னும் ஒரு 7-8 மாதம் தான் இருக்குது. ஒரு 7 அமாவாசைன்னு வச்சுங்களேன். இது வரைக்கும் ஒரு நம்ம வார்டுங்களில் எந்த வேலையும் நடக்கல. அது இல்லாமல் இந்த பேக்கேஜ் இப்போ ரோடு ஒன்று பேக்கேஜ் எல்லா வார்டுக்கும் கொடுக்குறாங்க. அந்த பேக்கேஜில் வேணும்னு 65ஆவது வார்டு போட்டு வச்சுங்களேன், 70ஆவது வார்டில் இருக்கிற தெருவுன்னு இங்கே வச்சுக்கிறாங்க. அது ஒரு மிஸ்யூஸ் பண்ணிக்கிறாங்க. ரெண்டாவது டெண்டரை விட்டு குறிப்பாக அதிமுக வார்டில் இருக்கிற வார்டுகளை மட்டும் ஒதுக்கிட்டு டெண்டரை இழுக்கடிக்கிறாங்க. டெண்டர் நோட்டீஸ் கொடுக்குறது இல்லை. சப்ஜெக்டை பார்த்தீங்கன்னா குப்பைக்கு வந்து மானாவரியாண்ட பல கோடி ரூபாய் நிதி கொடுக்குறாங்க. ஆனால் ரோடு மொத்தம் குப்பை எடுக்க வண்டி எல்லாம் ரிப்பேராக கிடைக்குது. ஆனால் நிதி மட்டும் கரெக்டாக அப்பப்போ டெண்டர் விடுறாங்க. பொதுவாக தாம்பரம் மாநகராட்சி வந்து ஒரு மோசமாக போயிருக்கு. ஏற்கனவே ஒரு வருஷம் முன்னாடி தமிழகத்திலே தாம்பரம் மாநகராட்சி 2வது இடம் இருந்த தாம்பரம் மாநகராட்சி இன்னும் எந்த இடத்துல இருக்குதுன்னு எதுவுமே தெரியல. அதிகாரிலேருந்து மேயர்லேருந்து மாநகராட்சி துணை மேயர்லேருந்து மண்டல குழு தலைவர்லேருந்து எல்லாமே ஒரே கோப்பாக இருந்து அவங்க வேலையை மட்டும்தான் பார்க்குறாங்க. தவிர தாம்பரம் மக்களுடைய வேலையும் லைட் இல்லை, குப்பை வண்டை, நாய் கடிச்சு நிறைய பிரச்சனை, மாடுங்க மேயுது. ஆனால் இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு நிதி ஒதுக்காச்சு, நாய்க்கு தனியாக ஒதுக்கிட்டாங்க, நிதி ஒதுக்காச்சு, எல்லாத்துக்கும் ஃபண்ட்ஸ் ஒதுக்கினே இருக்கிறாங்க. வேலை நடக்குது. அதாவது தொடர்ந்து மக்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக பாதிக்கிற இந்த தாம்பரம் மாநகராட்சியை கண்டித்து 10 வார்டு கவுன்சிலர் வந்து நாங்கள் எதுவுமே கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகிப்போச்சு. தொடர்ந்து நாங்கள் அதாவது ஆஸ் பர் லா பிரகாரம் 35% எதிர்கட்சிக்கு தரணும். 1% கூட தரணும். நாங்கள் என்ன பண்ணுறது? நாங்களும் பல போராட்டம் நடத்தி வரோம். இவங்க செவி சாய்க்கிற மாதிரி இல்லை. எங்களுக்காக கேட்கல, இந்த மக்களுக்காக தான் கேட்குறோம். இந்த மக்கள் வந்து மக்கள் பண்ணுறது மக்களுக்கு செலவு செய்யணும். நாங்கள் வார்டில் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். கேட்டால் ஒரு வேலை செய்யறதில்லை. பொதுவாக அதிகாரிகள் ரோடு போட்டால் ஒரு அதிகாரி வரணும். அதாவது அவங்க போடுற ரோடு பார்த்திங்கன்னா கருப்பு மசால் தோசை, எங்கள் மாவட்ட கழக செயலாளர் சொன்னார், கருப்பு மசால் தோசை. அந்த கருப்பு மசால் தோசை மாதிரி ரோடை போட்டுட்டு ஒரு காற்றும் மழையை அடித்தா பிச்சுக்கிட்டு ஓடிடும். அதனால் இதெல்லாம் கண்டித்து அதாவது தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். எங்களுக்காக எந்த அதிகாரியோ கமிஷனரோ யாரும்